அனைவருக்கும் தெரியும் ஓல்ட் இஸ் கோல்டு பழையதான் இறந்தது. பழைய காலம் பொன்னான காலம், பழைய காலம் இறந்த காலம். அதுவாக இருக்க வருமானங்கிறது சொல்ல முடியாது. அதை பார்க்கும்போது கதையில் சொன்ன மாதிரி அவங்களோட வாழ்ந்த காலம் பழைய காலம். இப்போ என் மகளோடு மகனோடு பேர் வாழ்ந்த காலம் தற்காலம். எது சிறந்ததுன்னா நான் சொல்கிறது அமைகிறதுன்னா அதே பழைய காலம் தான். அதோட 5 ஆக்கிட்டேன். ஒன்று உணவு, இன்னொன்று உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம். இதில் உணவு எடுத்துக்கணும்னு சொன்னால் பழைய கால வாழ்க்கையில் உணவே மருந்து. சாப்பிட்ற உணவு தான் மருந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கு மருந்தே உணவு. இதில் தெரியாம இது வளமான வச்சிருந்தது அப்படின்னு தெரியுமா? அப்புறம் உடையை பொறுத்த வரைக்கும் ஆடை பாதி ஆள் பாதி, அதுதான் பழைய முறை. இப்போ ஆடையும் காணும் குறைஞ்சி மார்க்கெட்டு ஏற ஏற உடை குறைஞ்சி போகுது. யாரும் நடிகை சொல்கிறோம் அதை பாதுகாப்பு நம்ம பிள்ளைங்களை எப்படி கெட்டு போகுங்க. அதனால் அந்த கால வாழ்க்கை உடையை பொறுத்த வரைக்கும் மிக நல்ல முறை இருந்தது. எங்கள் அம்மா இந்த 16 முறை புடவை எடுத்து கட்டினாங்கன்னா உடம்புல ஒரு அப்படி இழுத்து வருவாங்க. இன்றைக்கி நம்ம எதையும் மறைக்கிற மனப்பண்பு வந்து யாருக்குமே இல்லை. எல்லாருமே அதாவது நம்ம வேறு படையிலிருந்து எல்லாருமே தற்காத்து வந்துட்டாங்க. ஆடாபியம்னா 100 அடைந்து ஒரு பழைய இருக்குது. ஒரு சொற்பாட்டம் ஆடாபி போட்டு நிறுத்தலாம். இருந்தாலும் அது வந்து அந்த உடையை வந்து எதிர்ப்பு கவர்ச்சியாகவோ அப்படி ஆபாசமாக தெரியறதில்லை. இன்னைக்கு இந்த சஷ்டி நொச்சி இருக்குது. அது ஒரு படம் போகலாம். இந்த பாருங்க பார்க்கறதுக்கு அரை ஒரு அளவோட ஒரு அரைக்காத தான் இந்த விளக்கத்தை வந்து இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகள்னா கெட்டு போட்டு வாய்ப்பு இருக்குது. பழைய காலத்தில் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏய் புதிய பொருள் மேலே மாற அப்படின்னு நீ எதாவது சொல்ல முடியுமா? ஆக அக்கான அந்த வாட்சியை வளமாச்சு உணவு இருப்பிடம் அந்த கூட்டு குடும்பமாக இருந்தது. எல்லாருமே ஒன்றா இருந்தோம். பெரியப்பா, சித்தப்பா, சிந்தி, அண்ணன், அண்ணி, தம்பி குடும்பமாக இருந்தோம். ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்தது, ஒரு விட்டு கொடுத்து மனப்பான்மை இருந்தது, அனுசரித்து பண்பு இருந்தது. அதை தப்பு தான் தடுக்கிற மனப்பான்மை அந்த இடத்துல இருந்தது. அது கீழ்படித மனப்பான்மை இருந்தது. இன்னைக்கு ஒரே ஒரு கணவன், ஒரே ஒரு மனைவி, விரும்பினால் குழந்தை இதெல்லாம் தேவை. இன்னைய காலம் இப்படி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றையோட அன்று மிக வளமான வாழ்க்கை தான் வந்துருக்கோம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அன்றைக்கி வந்து கை நாடியை பார்த்து சொல்லுவாங்க. கை நாடி போகுது இங்கே ஒருத்தருந்த அவர் கையை பார்த்து சொல்லுவார், நானே இப்படி விளையாடிக்கிட்டு இந்த சாப்பிடு ஒரு சிரமம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு டாக்டர் போனால் போதும். விஜயகாந்த் சொன்ன மாதிரி என் புள்ளையை காப்பாற்றுன்னு சொல்லிட்டா போதும். சத்தம் கூட அவங்க வைத்தியம் எடுத்துருப்பாங்க. செத்த பிறகும் வைத்தியம் வந்து பில் போடுவான் 5 லட்சம் 10 லட்சம் சத்தம் போடும். என்ன காரணம் சொன்னால் வரி சொல்லுவார், என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுக்கு சாமின்னா போதும் அவர் சட்டப்படி காப்பாற்றுவோம். அப்படின்றனால இன்றைக்கி மருத்துவத்தை அப்புறம் பழக்க வழக்கம் பண்பாடு. பழக்க வழக்கம் வந்து எவ்வளோ மாதிரி போச்சு. இப்போ நான் தலைவன் எங்களை போகிறவங்களா இந்த பழக்க வழக்கம் வேறு. யாரையும் புண்படுற மாதிரி பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. தெரியும் நான் 10 அடி விரும்புகிறேன். அதே போல் வந்து மற்றவங்க கொடுத்து தான் பழக்கம், அப்படி தான் கொடுத்து ஓகணும். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணி குறைஞ்சிருச்சு. அது வந்து உணவாலையும் சரி, துடையாலும் சரி, இருப்பிடத்தாலும் சரி, அது வந்து மருத்துவமாக கல்வி போடுறதுனால பழக்க வழக்கம் அதிகம். இக்காலத்தை விட அக்காலமே வளமாக வாழ்ந்தோம். அதுதான் தந்த வாழ்க்கை சொல்லி பின்னாலும் வருகிறேன் என்று கூறி அதோடு இல்லை. அடுத்த எதிர் அடி வந்து உண்மையை போல பேசுவாங்க. நடுவர் சொல்லி உண்மையை போல பேசுவாங்க. அதான் உண்மை உண்மை 3 வேலை போடுறாங்க. உண்மையான உண்மை,
உண்மை போன்ற உண்மை, உண்மை இல்லாத உண்மை. உண்மையான உண்மை, உண்மை போன்ற உண்மை, உண்மையே இல்லாத உண்மை. யாருக்கு தட்டி தந்தா கூட பட்டிமன்றம் கல்கிற அறிவு டாக்டர் அறிவு சொல்ற வார்த்தை 3 சொல்ல. உண்மையான ஒன்று என்ன? உண்மையே உள்ள மாதிரி சொல்றது. உங்களை மாதிரி தோன்றுவது பார்த்தா உங்க மாதிரி தெரியும். உண்மையே இன்னும் உண்மையெல்லாம் இருக்கணும். அதையே விடுவான், நீங்க அதுவும் போட்டுமா. அந்த அளவுக்கு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அது உண்மையை சுத்தமாக இருக்கு. இப்போதான் பாம்பு பார்த்தேன், ஒரு 6 அடியில் குடும்பத்தை இருக்குமா. அவன் பார்த்தானா இல்லையோ அவங்களுக்கு பாம்பு இருக்குமோ தெரியாது, அடிச்சு விடாம மாட்டேங்குது. ஆக வந்து பொய்யா இருக்கிறோம், அதை நம்பி நடுவு ஏமாந்து நீதியை சேர்ந்தவர்கள் பெண்ணுக்கு உரிமை. பழைய காலம் தெரியும், பாட்டி சொல்ல வீட்டில் தாத்தா உண்டா, பாட்டி சொல்ல வீட்டில் தாத்தா உண்டு. அந்த காலத்தில் இருக்கவே முடியாது. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி பெண்களுக்கு தான் உண்மையான உரிமை. ஆண்கள் அடிக்க போகிறாங்க, அன்றைக்கு பெண்கள் உரிமை தவறு. இந்த பெண்கள் வந்து குறைவான சம்பளம், ஆண்கள் வந்து அதிக சம்பளம். இந்த உண்மையான பாருங்க, இந்த காலம் 4 மணிக்கு முடிக்கிற பெண்ணு 11 மணிக்கு படுக்கிற பெண்ணுக்கு சம்பளம் கொடுத்தா ஆண்கள் அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் உழைத்தாங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு போய்க்கு என்ன சொல்லியிருந்தோன்னா, பெண்கள் கேட்குற இந்த ஊதியம் ரொம்ப குறைவான ஊதியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பெண்கள் அந்த காலத்தில் கல்வியை இருந்து குடிவெருந்து. 3வது பெண்கள் கல்வி கட்டணும்னு சொல்கிறாங்க. ஐயா நாட்டை பாடிய அவையாக யார் அன்றைக்கு கற்று படிக்க எழுதி எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க. அவையாக 7 பேர் கலந்து சொன்னாங்க. அது நமக்கு தெரிஞ்ச அவையார் ஒரே ஒரு அவையார் தான். அப்போ அந்த காலத்தில் பெண்கள் நிறைய கல்வி கற்றுருந்தாங்க. அதே போல் அன்றைக்கி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வந்தவருக்கு இலையிட்டு வருபவருக்கு உரிய எடுக்கிற காலம் அந்த காலம். வந்தவருக்கு சோறு கூட இலை போட்டு இது இருந்து கவர்னன்ஸுக்கு மாதிரியே அப்படி இலை ஒரு உரை போட்டுருப்பாங்க. இன்னைக்கு உண்டா அவனே ஹோட்டல் சோதிக்கிறான். அவன் யாருக்கு ஒரு சோறு போட போகிறான் அந்த காலத்தில்? அது அடி கொடுக்கும். அப்புறம் அன்றைக்கி ஆணு கூட ஒன்றாக இருந்தாங்க. இன்றைக்கி புருஷன் டெல்லியில் பொண்டாட்டி மதுரையில் பேர் வாழ்க்கையா எவ்வளோ சம்பாதிக்கலாம். இப்போ வாழ்க்கை கேட்டாச்சு தேர்ச்சி வர கூட்டுறது குந்தரத்தில் ஒரே வாழ்க்கை முறையில் வேறு அதுவும் அடி கொடுக்கும்போது. அதே போல் பெண்களுக்கு உரிமைன்னு சொல்கிறோம். சரிதான், எல்லா உரிமையும் கொடுக்குறோம். இன்னைக்கு ஒரு கணக்கு சொல்லு குடிவர சொல்லுது, போக்சோ சட்டம் சட்டம் இருக்குது. இந்த வன்முறை பெண் வன்முறை அதில் 5 ஆண்டுகளில் 39,900 கைது பண்ணிட்டாங்க. இது கணக்கு. இந்த உண்மை என்ன 5 வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ இது உரிமை எங்கே ஆச்சு? உண்மை எங்கே போகுது? பெண்களுக்கு அதிக உரிமைகள் தான் உண்மை நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அன்றைய மக்கள் குறைந்த வருமானம் இருந்தாலும் குறைவான கல்வி இருந்தாலும் எல்லாம் உழைத்திருந்தாலும் அவர்களோட வாழ முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி